என்ன, உன் வாழ்க்கையில் தான் நீ கர்த்தரை ஆராதிக்கணும். ஹalleluya. வாயில ஆராதிக்க கூடாது. என்ன செய்ய கூடாது? வாயில ஆராதிக்கணும். நீங்க வாயில ஆராதிக்கிறீங்களா? வாயில ஆராதிக்கிறீங்களா? இல்ல, வாழ்க்கையில் ஆராதிக்க வேண்டும். ஹalleluya. ஹalleluya சொல்லுங்களேன். ஹalleluya. இந்த பாவ சரீரத்தை பரிசுத்த சரீரமாய் மாற்றி தேவனுக்கு என்ன செய்யணும்? சிலுவையில் அவர் ஜீவனை கொடுப்பதற்கு ஒப்பு கொடுத்ததை போல உங்கள் ஆராதனையில் உங்கள் சரீரத்தை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். ஹalleluya. இனிமேல் பாவத்திற்கு இந்த சரீரத்தை விற்க மாட்டேன். ஹalleluya. பாவம் செய்யறதுக்கு இந்த சரீரத்தை என்ன செய்ய மாட்டேன்? கொடுக்க மாட்டேன். கொஞ்சம் கொஞ்சம் விஷயத்துல நீங்க கொடுங்க. இந்த வீட்டுக்கு சொந்தக்காரர் ஆண்டவர். ஹalleluya சொல்லுங்களேன். தேவனுடைய வீடுன்னு சொன்னோனே இந்த கல்லாலும் மண்ணாலும் கட்டி வச்சிருக்கிற ஆலயத்தை அவர் சொல்லல. அவர் கையினால் மண்ணை எடுத்து பிசைந்து தன்னை போலவே உருவாக்கி நம்மளை படைச்சு வச்சார்ல, இந்த சரீரத்தை குறித்து தான் ஆண்டவர் சொல்லி கொண்டிருக்கின்றார். ஹalleluya. இந்த சரீரத்துக்கு சொந்தக்காரர் யாரு? இயேசு. ஹalleluya சொல்லுங்களேன். ஹalleluya. இந்த சரீரத்துக்கு முழு பொறுப்பாளி யாரு? இயேசு.